சௌகார் ஜானகி அவர்கள் அவங்களோட சொத்துக்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. மேலும் அவங்க உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய சினிமாவின் மூத்த கதாநாயகிகளில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க தான் சௌகார் ஜானகி அவர்கள். கிட்டத்தட்ட 94 வயசான இவங்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு இப்போ வென்டிலேட்டர் மூலயமா சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே உறுதி செஞ்சுருந்தாங்க. இது எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில் சௌகார் ஜானகி அவர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தன்னோட சொத்துக்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சௌகார் ஜானகி அவர்கள் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்மளால் நல்லபடியாக போக முடியாது. ஏன்னா சொத்துக்கள் எல்லாமே யாருக்கும் பிரிக்காமல் இருக்குது. அதனால் நம்ம அதற்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வக்கீல் ஒருத்தவங்களை வர சொல்லி தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண்கள் இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க. மொத்தம் 3 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொத்தை சரிபாதியாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சௌகார் ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்களாமா. பெண்களுக்கும் சரி பையனுக்கும் சரி சமமாக தான் போகணும். பையன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கூடவோ பொண்ணுங்கிறதுனால கம்மியோ அப்படிலாம் கிடையாது. எந்த சொத்தை பிரித்தாலுமே அது முழுக்க முழுக்க சமமாக இருக்கணும். அவங்க 3 பேரும் அதில் நல்லபடியாக முன்னேறணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வக்கீல்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தையை வக்கீல்கிட்ட சொன்னதன் மூலியமாக சௌகார் ஜானகி அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும். ஒருவேளை ஏதாவது தப்பாக ஆச்சுனாலுமே அவங்க ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அதாவது அவங்க குழந்தைகளுக்கு சரிபாதியாக 3 பங்கும் பிரிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இந்த ஒரு விஷயத்த பண்ணாததுனால சொத்துக்கு அவங்க ஃபேமிலி அடித்து பார்த்துருக்கோம். பட் அந்த ஒரு விஷயத்த சௌகார் ஜானகி அம்மா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் நயன்தாரா இப்போ ஹாய் படத்தோட ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட ஒரு பகுதியாக சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்க ஹாய் படத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த படத்தில் நீங்கள் பழைய நயன்தாராவை பார்க்கலாம். சமீப காலமாக நயன்தாராவோட ஆக்டிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு த்ரில்லராகவும் இந்த மாதிரியான ஜேனர்ஸே பார்த்துட்ருக்கேன். எனக்கு சமீபத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் பண்ணணும்னு தோணுச்சு. லைக் நல்ல காமெடியாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ எனக்கு கிடைச்ச படம் தான் ஹாய். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு பழைய நயன்தாராவை நீங்கள் பார்க்கலாம். படம் முழுக்க சிரிச்சுட்டு அழுதுட்டு அதே மாதிரி நிறைய ஃபன் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு நயன்தாரா இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஸ்மைலோட தான் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னு நயன்தாரா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹாய் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கவின் ஹீரோ. படம் எப்படி இருக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.